வணக்கம். ஒரு சட்டமன்ற தொகுதிய நாம வெறும் தேர்தல் வெற்றிக்கான களமா பார்க்காம அத ஒரு சிஸ்டமா, அதாவது மக்களின் தேவைகளை சரி செய்யற ஒரு இன்ஜினியரிங் ப்ளூ பிரிண்டா பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம சைதாப்பேட்டைய சரியா அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்க போறோம். இது வெறும் அரசியலை பத்தி இல்ல, சிறப்பான நிர்வாகத்தை எப்படி வடிவமைக்கிறதுங்கிறத பத்தி. சைதாப்பேட்டை தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையோட இதயத்துல இருக்கிற ஒரு முழுமையான நகர்ப்புற தொகுதி. நம்மளோட ஆய்வு இங்கிருந்து தான் தொடங்குது. ஏன்னா இங்க வாழ்ற மக்களோட அன்றாட போராட்டங்களும் அவங்க தேவைகளும் தான் நம்மளோட எல்லா டேட்டாக்கும் ஆதாரம். எங்களுடைய அணுகுமுறை ரொம்ப நேரடியானது. உணர்ச்சிகளை வச்சு பேசாம உண்மைகளை, அதாவது டேட்டாவை வச்சு பேசுவோம். ஏன்னா பிரச்சனைகளை துல்லியமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு உண்மையான சேவையின் மூலமா தீர்வு காண முடியும். சரி, இப்போ நாம எண்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கள நிலவரம் என்னன்னு ஒரு நசர் பார்த்துடலாம். சைதாப்பேட்டை மக்களின் நிஜமான வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க தினமும் சந்திக்கிற சவால்கள் என்னென்ன, வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் பஜார் ரோட்ல வியாபாரம் செய்யறவங்களும் அந்த வழியா போறவங்களும் முழங்கால் அளவு தண்ணில நடந்து போக வேண்டியிருக்கு. இது வெறும் செய்தி இல்ல, இது மக்களோட வாழ்வாதாரத்தையே பாதிக்கிற ஒரு தொடர் பிரச்சனை. இது மாதிரி பிரச்சனைகளை கவனிக்கிறது தான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட கடமை. நம்ம அரசியலமைப்பு சட்டமும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. பொறுப்பான பொது உரையாடலுங்கிறது இது போன்ற உண்மையான பிரச்சனைகளை பேசுறதுதான். இப்போ சைதாப்பேட்டையோட சமூக அமைப்பு பாருங்க. இங்க சுமார் 20% வன்னியர்கள், 11% ஆதி திராவிடர்கள், அப்புறம் 10% முஸ்லிம்கள் இருக்காங்க. இது வெறும் மக்கள் தொகை கணக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனிப்பட்ட தேவைகள், நம்பிக்கைகள், அரசியல் பார்வைகள் இருக்கும். இத புரிஞ்சுக்கிறது அந்த தொகுதியோட அரசியல் நாடி துடிப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம். கள்ள யதார்த்தத்திலிருந்து இப்போ நாம எண்களை நோக்கி போலாம். மக்களின் உணர்வுகளை டேட்டாவோட மொழியில எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். வெற்றி, தோல்வி, வாக்காளர் மனநிலை எல்லாத்தையும் இந்த எண்கள் எப்படி நமக்கு காட்டுதுன்னு பாப்போம். முதல் முறையா பார்க்கும்போது இந்த எண்கள் ஒரு தெளிவான கதைய சொல்லுது. திமுகவோட வெற்றி வித்தியாசம் 2016ல 16,000 இருந்து 2021ல கிட்டத்தட்ட 29,000 உயர்ந்திருக்கு. இத பார்த்தா அவங்களோட ஆதரவு தளம் ரொம்ப வலுவா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை பாருங்க. 2021 தேர்தல்ல வாக்குப்பதிவு சதவிகிதம் வெறும் 57.5% தான். இது 2016 விட குறைவு. அதாவது வெற்றி வித்தியாசம் அதிகரிச்சிருந்தாலும் வாக்களித்த மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த வெற்றி எவ்வளவு ஆழமானதுங்கிற ஒரு கேள்வி இயல்பாவே எழும்புது இல்லையா? இப்போதைய எம்எல்ஏ திரு மா. சுப்பிரமணியன் அவர்களுடைய நிலைய நம்ம நடுநிலையா பார்ப்போம். ஒரு பக்கம் அவர் ஒரு சென்னையைச் சேர்ந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சர், பல உள்கட்டமைப்பு பணிகளை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவருடைய பலம். இன்னொரு பக்கம் அவர் மேல சிட்கோ நில அபகரிப்பு தொடர்பான ஒரு பெரிய விசாரணை இருக்கு. அது மட்டும் இல்லாம சாலை வசதி, வெள்ள நிவாரணம் மாதிரியான உள்ளூர் தேவைகள் இன்னும் முழுசா நிறைவேற்றப்படல. இந்த பலவீனங்கள் தேர்தல் களத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த எண்களுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது? மக்கள் ஏன் இப்படி வாக்களிக்கிறாங்க அல்லது வாக்களிக்காம இருக்காங்க? இதுக்கு காரணம் தனிப்பட்ட நபர்கள் இல்ல, இந்த சிஸ்டம்ல இருக்கிற சில விரிசல்கள் தான். அதத்தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். வாக்காளர்களோட மனநிலைக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. சிட்கோ நிலவழக்கு மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் நிர்வாகம் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்குது. பஜார் ரோட் வெள்ளம் மாதிரி பிரச்சனைகள் அரசின் செயல்பாடு பத்தின கேள்விகளை எழுப்புது. ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் இலவசங்களை விட நிலையான வளர்ச்சியை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம படிச்ச இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த எல்லா பிரச்சனைகளும் சேரும்போதுதான் ஒரு மாற்றுக்கான தேடல் தொடங்குது. கணக்குப்படி பார்த்தா இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்களும் ஓட்டே போடாதவங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள் இருக்காங்க. இவங்க யாருக்கும் நிரந்தர ஆதரவாளர்கள் இல்ல. இவங்களோட பிரச்சனைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியான தீர்வை முன்வச்சா இந்த வாக்குகளை ஒரு சவாலர் தன் பக்கம் ஈர்க்க முடியும். இதுதான் பெரிய வெற்றி வித்தியாசத்தை மாத்துறதுக்கான வழி. நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுகளை பத்தி பேசுவோம். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கும் திறமையா ஆட்சி செய்யறதுக்கும் ஒரு தெளிவான திட்டம் வேணும், ஒரு ப்ளூ பிரிண்ட். வாங்க அப்படி ஒரு நிர்வாக மாதிரி திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். நாம முன்வைக்கிற இந்த வியூகத்தோட பேரு சதுர்முக கோட்பாடு. இது ஒரு 4 ஃப்ராங்க்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது 4 முனைகள் கொண்ட ஒரு சமநிலையான அணுகுமுறை. இது மக்களோட கோபம்,
நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, பாதுகாப்புன்னு எல்லா உணர்வுகளையும் ஒரே நேரத்துல தொடுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்பாட்ட கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 1. சிவனின் அம்சம், அதாவது ஆக்ரோஷம். தற்போதைய ஆட்சியாளரோட தோல்விகளையும் ஊழலையும் கடுமையா தாக்குறது. 2. விஷ்ணுவின் அம்சம், அதாவது ஸ்திரத்தன்மை. தங்கள ஒரு அனுபவமிக்க நம்பகமான தலைவரா முன்னிறுத்துறது. 3. பிரம்மாவின் அம்சம், அதாவது புதுமை. டெக் ஹப், மெட்ரோ விரிவாக்கம் மாதிரி புதிய திட்டங்களை முன்வைக்கிறது. 4. துர்காவின் அம்சம், அதாவது பாதுகாப்பு. மக்களின் நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பும் உறுதி கொடுக்கிறது. இந்த நாளும் சேரும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் செய்தியா மாறும். இந்த எண்ண பாருங்க, 50 கோடி ரூபாய். இது வெறும் நம்பர் இல்ல, சைதாப்பேட்டையோட மிகப்பெரிய பிரச்சனையான வெள்ளப்பெருக்கை தீர்க்க எங்களுடைய வளர்ச்சி திட்டத்துல முன்மொழியப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான முதலீடு. இதுதான் செயல்படுத்தக்கூடிய தீர்வுகளோட ஆரம்பம். பாருங்க, இது வெறும் வெற்று வாக்குறுதிகள் இல்ல, இது ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டம். 50 கோடியில 2 வருஷத்துல ஒரு பெரிய வடிகால் அமைப்பை உருவாக்குனா வெள்ள பிரச்சனை தீரும், வேலையும் கிடைக்கும். 30 கோடியில சாலைகளை சரி செஞ்சா பயண நேரம் குறையும். 15 கோடியில ஒரு டெக்னாலஜி சென்டர் ஆரம்பிச்சா வருஷத்துக்கு 2000 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் தெரிவான செலவு, காலக்கெடு, அப்புறம் அதனால மக்களுக்கு என்ன லாபம்னு ஒரு கணக்கு இருக்கு. இதுதான் நிர்வாகத்துக்கான இன்ஜினியரிங் அணுகுமுறை. நம்ம ஆய்வோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தேர்தல் வியூகங்கள், எண்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிர்வாகத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கணும்? அது மக்களோட கண்ணியத்தை உறுதி செய்யறதா இருக்கணும். இங்க நான் முன்வைக்கும் அனைத்து திட்டங்களுக்கும் பின்னால் இருப்பது அந்த ஒரு இலக்குதான். மேலும் ஒரு நவீன நிர்வாகத்தில் மக்களின் தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பது மிக அவசியம். இந்தியாவின் டிபிபி சட்டம் போன்ற கட்டமைப்புகளின் கீழ் மக்களின் ஒப்புதல் மற்றும் தனி உரிமைக்கு மதிப்பளிப்பது ஒரு தலைவரின் அடிப்படை பொறுப்பு. நீங்க மக்களுக்கான ஒரு தலைவரா உருவாகி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின் நெஞ்சல்லோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம், பர்பஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ்.